வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். பூமி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது தான் தாமதம். அந்த படம் வந்தோடனே இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இன்டெலெக்சுவல்ஸாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை இந்த பழைய துணியை நாய் குதரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குதறி போட்டாங்க. இந்த படத்தில் வந்து இது லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, இந்த தரவு வந்து ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க, மக்களை பூரா முட்டாள் நினச்சிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற அளவில் கடுமையான விமர்சனங்கள் அந்த படத்தின் மீது வைக்கப்பட்டுச்சு. இந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு போச்சுன்னா, அந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும், நான் ஒரு இன்டென்ஷனில் அந்த படம் எடுத்தேன், ஆனால் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற அளவில் புலம்பி ட்வீட் போடுற அளவுக்கு அந்த கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த டேரக்டர் இந்த அளவுக்கு புலம்புறாரு, அந்த படத்தில் அப்படி என்னதாண்டா இருக்குது, இவங்க வேறு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் படத்தை பார்த்தேன். உண்மைதான், இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த குறைகள், தவறான தகவல்கள், இது எல்லாமே அந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்றது உண்மை. ஆனால் இதையும் கடந்து நிறைய நல்ல விஷயங்கள், இந்த சமூகத்துக்கு இப்போ தேவையான விஷயங்களும் அந்த படத்தில் இருந்தது அப்படின்றது உண்மை. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதா அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, ஹீரோ வந்து பாரம்பரிய நெல்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக பழங்குடி மக்கள்கிட்ட போய் அவங்க பாரம்பரிய நெல்லை வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுலேயே வந்து அவர் சொல்லுவார், நம்ம பாரம்பரிய நெல்கள் வந்து வீரியமானது, அது எப்படின்னா அந்த பசுமை புரட்சிக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா நம்மளுடைய பாரம்பரிய நெல், அதை போய் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வேலைகளை அவர் செய்வார். உண்மையிலேயே இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, இப்போ வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது, அது எல்லா தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே வந்து பொய். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய நாட்டு விதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய தட்பவெப்பநிலை, நம்மளுடைய வெள்ளம், வறட்சி, இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வளரும். அதுக்கு காரணம், ஒரு மனிதன் வந்து ஒரு நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய உடலமைப்பு இருக்கும். இங்கே என்ன மாதிரியான வெப்பநிலை இருக்குது, இங்கே என்ன மாதிரியான மண் இருக்குது, இங்கே என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய உடலமைப்பு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் அந்த தட்பவெப்பநிலையும் அந்த நில அமைப்பும் தான். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய தாவரமாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நெல் வகைகள், மற்ற காய்கறிகள், விலங்குகளாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் பரிணாம வளர்ச்சி அடைச்சிருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு ரகங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கும் ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைச்சிருக்கும். நம்ம வந்து ஒரு அரிசி எடுத்து அதோட வேறு ஏதாச்சும் ஒன்று சேர்த்து அதுக்கு வந்து மரபணு மாற்றம்லாம் செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையே ஒவ்வொன்றையும் மரபணு மாற்றத்தை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி சொன்னோம்னு வச்சுங்களேன், வந்து கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறாண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு சில ஆதாரப்பூர்வமான எடுத்துக்காட்டோட நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ நீங்களே பாருங்கள். பாரம்பரிய நெல் ரகங்களில் இது வந்து மாப்பிள்ளை சம்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு நம்ம ஜனவரி மாதம் அறுவடை பண்ணோம். அறுவடை பண்ண பிறகு பக்கத்துல இருந்து வயல்லேருந்து சிந்துல ஒரு நெல்மணி தான் அது. இந்த ஒரே ஒரு விதை இந்த வாய்க்காலில் விழுந்து முளைச்சி, ஆடி மாதத்துல பெய்த மழையில முளைச்சி, இன்னைக்கு 87 தூர்களோட அறுவடைக்கு தயாரா இருக்கு. இன்னொரு 10 நாள்ல அறுவடைக்கு வந்துடும். நம்மளுடைய மரபு நெல் ரகங்கள் எந்த அளவுக்கு வீரியம் உடையது, நிறைய நெல் விளையக்கூடியது, அதே போல எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் வறட்சி, வெள்ளம், அதே போல பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், இது எல்லாமே எதிர்கொண்டு நம்ம எந்த விதமான இடுபொருள்களுமே கொடுக்காம, எந்தவித பூச்சிக்கொல்லி ரசாயனங்களையும் பயன்படுத்தாம, பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்தாம இயற்கையாகவே ஒரு 87 தூர்களோட இங்க விளைஞ்சி நிற்குது. இதுதான் வந்து இந்த மரபு நெல் ரகங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதை வந்து நம்ம ஒரு ஒற்றை நெல்லின் புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஒற்றை நெல்லுனா இந்த ஒரு நெல் மட்டும் இல்ல, நம்ம மரபு நெல் அப்படி என்பதே வந்து ஒரு புரட்சி தான். இந்த மரபு நெல் ரகங்கள் இருந்தா போதும், நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் வந்து ஆரோக்கியமா வாழலாம், பஞ்சம் இல்லாமலும் வாழலாம், எல்லாருக்கும் சத்தான ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறதையும் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் உறுதி செய்யுது. இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ங்கிறதுனால இன்னைக்கு சந்திக்கிற இந்த நீரிழிவு நோய் போன்ற விஷயங்களும் அதுல இருக்காது. அப்படிப்பட்ட இந்த சிறப்புடைய இந்த மாப்பிள்ளை சம்பவம் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஒரே ஒரு நெல் 87 தூறு நல்ல விளைச்சலோட கண்டிருக்குது. நன்றி, சந்தோஷம். வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பக்கத்து வயலில் வந்து மாப்பிள்ளை சம்பாவை பயிரிட்டு இருக்காங்க, நாட்டு ரகம். அதை அறுவடை பண்ணும்போது அதுல இருந்து கொஞ்சம் நெல் வந்து இங்கிட்டு செதறி விழுந்திருக்கு. அது இயற்கையாக பெஞ்ச மழையில் எந்தவித இடுபொருளும் இல்லாமல் இன்னைக்கு நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக நின்றுருக்கு. இதே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்மளுடைய நாட்டு ரகங்கள் எந்த அளவுக்கு வீரியமான விதைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது இல்லாமல் அது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தா நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே கெண்டக்கால் தண்ணியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நெல் வந்து நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது அதோட குருத்துல போய் இவ்வளோ தண்ணி நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நெல் வந்து அப்படியே அழுகி போயிடும், இல்லாட்டி மறுபடியும் வந்து முளைச்சிரும். இது எதுனா இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையாக இருந்தா. ஆனால் இது நாட்டு ரகமாக இருக்கனால இவ்வளோ ஈரப்பதத்தையும் தாங்கிட்டு இன்னும் அறுவடைக்கு தயாராக அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு நல்ல எடுத்துக்காட்டியும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி பார்த்தேன்.
அதில் வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய கொர்க்கை கிராம விவசாயிகள் இந்த மாப்பிளை சம்பா கருப்பன்வாலி போன்ற நாட்டு ரகங்களை வந்து பயிரிட்டிருக்காங்க. இப்போ வந்து பருவம் தவறி நம்ம பொங்கல் டயத்தெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சில்ல, இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட அந்த ஈரப்பதம், அந்த வெள்ளத்தின் காரணமாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுடைய நெல்கள் வந்து அந்த தண்ணியில் மூழ்கி போய் அழுகி போய் மறுபடியும் முளைச்சு அவங்க நஷ்டஈடு கேட்கறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கொர்க்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராம விவசாயிகள் அந்த நாட்டு ரகங்களை வந்து பயிரிட்டனால இது இந்த ஈரப்பதத்தையும் தாங்கிட்டு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அப்படியே நிற்குது, இது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அதில் வந்து நேர்காணலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றே போதும், இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு ரகங்கள், இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, இங்கே இருக்கக்கூடிய வறட்சி, இங்கே இருக்கக்கூடிய வெள்ளத்தை தாங்கும் விதமாக இயற்கை அதை பரிணாம வளர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. எனவே நம்ம மண்ணுக்கு ஏற்றது நம்மளுடைய நாட்டு ரகங்கள் தான் அப்படின்றத இந்த எடுத்துக்காட்டின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். இனி வரும் காலங்களில் எல்லா விவசாயிகளும் நம்ம நாட்டு ரகத்தை வந்து பயிரிட வேண்டும் அப்படின்றதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இப்படியாக நம்மகிட்டே வீரியமான விதைகள் இருக்கும்போது ஒரு முட்டா பையன் என்ன பண்ணா பீட்டி கத்திரிக்காய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதாவது பீட்டி கத்திரிக்காய்ன்றது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மரபணுகள் மாற்றம் அதெல்லாம் செஞ்சு அதை வந்து பூச்சிகள் தாக்காத விதமாக அதை தயாரிச்சிருக்காங்க. ஒரு பூச்சி போய் அதை சாப்பிட்டுச்சுன்னா அது விஷமாயிரும், அந்த பூச்சி செத்து போயிடும். ஆனால் மனுஷனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. ஒரு பூச்சி சாப்பிட்டாலே செத்து போகும்னா மனுஷன் சாப்பிட்டா சாக மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சாவோம் அப்படின்றத அதனுடைய அர்த்தம். இதை மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பீட்டி கத்திரிக்காயை எடுத்தாங்க. அதனால 2010 இந்திய அரசாங்கம் இந்த பீட்டி கத்திரிக்காய்க்கு கொடுத்த அனுமதியை திரும்ப பெற்றுச்சு. இந்தியாவில் பீட்டி கத்திரிக்காய் இப்போ பயிரிடுறதுல ஒருவேளை பீட்டி கத்திரிக்காய் வந்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுத்துருக்கும்ல அப்படின்னு ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தால், பீட்டி கத்திரிக்காயை வங்கதேசத்தில் பயிரிட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிஞ்சினது பெரும் நஷ்டம் மட்டும்தான். எத்தனை விவசாயிகள் வந்து அதை பயிரிட்டாங்க, என்ன காரணத்துக்காக பயிரிட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலை வந்து ஹிந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிகலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் கூகுள்கிட்ட பீட்டி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணாலே அது முழு தகவலும் வந்து கொடுத்துரும். இது எதுவுமே புரியாமல், நாட்டு ரகங்களுடைய வீரியத்தை பற்றி தெரியாமல், பீட்டி கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பிரச்சனை புரியாமல், நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா, இந்த பூமி படத்தில் எவ்வளோ தப்புகள் தெரியுமா, 15 தவறுகள் இருக்குது, அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டி கத்திரிக்காவை சேர்ந்து முட்டு கொடுத்துருக்கேன். ஒரு முட்டா பையன் அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நாயை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு. அதாவது அந்த காட்சியில், அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். ஆனால் தக்காளி நீ எம்பிடுக்கு நான் போட்டேன் அப்படின்னு கேட்பாரு ஹீரோ வந்து ஒரு தடவை. நான் 5 ரூபாய்க்கு போட்டேன், எடுப்பு கூலி கூட பத்தலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி ஏமா நீ கத்திரிக்காய் எவ்வளோக்குமா இது தக்காளி எவ்வளோக்குமா வாங்கினேன் அப்படின்னு கேட்டானே அந்த பொண்ணு சொன்னோம், நான் வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடையில இருக்கக்கூடிய அந்த 35 ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னு வந்து கேட்பார் ஹீரோ. அதாவது இதான் காலகாலமாக நடக்கிறது. விவசாயிக்கும் வந்து ஒரு நியாயமான விலை கிடைக்கிறது இல்லை, நுகர்வோருக்கும் குறைஞ்ச செலவில் வந்து பொருள் கிடைக்கிறது கிடையாது. இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதில் லாபம் சமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காட்சியாக அதை அமைச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு நக்கலை வந்து கேள்வி கேட்பார். என்னன்னா, ஏன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னா இடையில வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இருக்குல்ல, இதுக்காக செலவெல்லாம் யாரும் ஒப்பனா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏகாத்தமாக ஒரு கேள்வி வைப்பாரு. அந்த யூடியூபர்கிட்ட நானும் சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான்னா அதுக்குன்னு கம்ப்ளீட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியே எடுத்துக்குவோம். அந்த தக்காளியை ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த தக்காளி நாற்று வாங்கியிருப்பாப்புல, அதுக்கு வந்து உரம் போடணும், இதெல்லாம் அந்த விவசாயி போய் அந்த களத்தில் வந்து வேலை செய்வார். அவருடைய சம்பள காசு, அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அவங்களுக்கு மாதம் ஆகக்கூடிய செலவு, அது போக அந்த நில வாடகை, அவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து கம்ப்ளீட் வேல்யூ அப்படின்னு ஒரு தொகையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அதிகாரிகள் ஒரு ஆய்வு செஞ்சு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளீட் வேல்யூ சில குறியீடுகள் மூலமாக சொல்லுவாங்க, A1 A2 அந்த மாதிரியான வேல்யூ வந்து சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக நானே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அது கீழே இருக்கும். முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையோ நான் லிங்கை தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கம்ப்ளீட் வேல்யூ எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கொரோடு பள்ளப்பட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து எங்கள் தோட்டத்தில் பெரியப்பா தோட்டத்தில் தக்காளி போட்டோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் தக்காளி பிறக்குவோம். தக்காளி பிறங்கி சாயங்காலம் போல் பெட்டி போடுவோம். பெட்டி போட்டு அந்த பெட்டியாக அந்த தக்காளி அடிக்கி டிராக்டரில் நாங்கள் நிலக்கோட்டை கொண்டு போவோம். வியாபாரிக்கிட்ட நாங்களே தான் இது எல்லாமே பண்ணி நாங்கள் கொண்டு போகிறோம். அதை கொண்டு போனோன்னா அந்த வியாபாரி வாங்க என்ன எவ்வளோ லேட்டாகி போச்சு, இருந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி தூக்கியெல்லாம் கொடுக்க மாட்டாப்ல. அவர் வந்து அந்த தக்காளியை பிடிச்சி பார்ப்பாள், நசுக்கி பார்ப்பாப்ல, என்னப்பா இது வெம்பலாக இருக்குது, என்னப்பா இது வந்து பூச்சி அடிச்சிருக்கு, என்னப்பா இது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்ன நொட்டை சொல்ல முடியுமோ சொல்லுவாப்ல. அங்கே வரியா அல்வா மாதிரி இருக்குது அந்த தக்காளி, அதவே வந்து இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன், நீ என்ன 50 ரேட்டு கொடுக்குற, அதெல்லாம் எனக்கு கட்டுப்படியாக இல்லையா, எல்லாத்தையும் ஓரளவு தானே நான் இதுவும் பண்ண முடியும், நான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு விலையை குறைச்சிக்க முடியுமோ. அதாவது வந்து என்னுடைய அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டை பற்றியோ என்னுடைய உழைப்பை பற்றியோ அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் அவர் விலை பேசிக்கிட்டே இருப்பார். இதை நல்லா நம்ம கவனிக்கணும். அப்படி பேசி ஒரு விலையை சொல்லுவார். அவர் சொல்கிற மாதிரி கிலோ 5 ரூபாய்க்கு எடுக்கிறான்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கிடைச்சாதான் என்னோடக்கு நஷ்டமாகாம என்னால் தப்பிக்க முடியும். லாபம் வருதுன்றது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்த தக்காளியை நான் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இதுக்குன்னு செல்ஃப் லைஃப்னு எதுவும் கிடையாது. ரொம்ப நாளாக நான் வீட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை விற்றுக்கலாம், விலை ஏறும்போது விற்றுக்கலாம்லாம் என்னால் வைக்க முடியாது. அதுக்கான ஒரு கட்டமைப்பு என்கிட்ட கிடையாது. நம்பது சரி, பெரிய நஷ்டம் வரதுக்கு பதிலாக சின்ன நஷ்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அங்கே கொடுத்துட்டு வரேன்.
ஆனால் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வியாபாரி என்ன பண்ணுவார்னா அவர் கம்ப்ளீட் வேல்யூ போடுவார். இங்கே வந்து வைக்கிறதுக்கு இந்த குடோன் செலவு இவ்வளவு, இதுக்கு கரண்ட் பில் எவ்வளவு, இந்த வாடகை இவ்வளவு, டிரான்ஸ்போர்ட் செலவு இவ்வளவு, ஏற்றுக்கூலிக்கு ஆள் சம்பளம், இறக்கு கூலிக்கு ஆள் சம்பளம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் வேல்யூவாக போட்டு அவர் இன்னொரு ஆளுக்கு கை மாற்றி விடுவார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கிட்டு வந்து ஊருக்கு விற்பார். அந்த வியாபாரி என்ன பண்ணுவார், அந்த கடை வாடகை எல்லாத்தையும் சேர்த்து நுகர்வோர்கிட்ட இருந்து அவர் வாங்கிக்குவார். இப்போ இவங்க அதாவது இந்த ரீட்டைலரும் வந்து அவங்க கம்ப்ளீட் வேல்யூ போட்டு வாங்கிட்டாங்க, இடையில கூடிய அந்த இடைத்தரகரும் கம்ப்ளீட் வேல்யூ போட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் விவசாயியோட கம்ப்ளீட் வேல்யூ எங்கே? 10 ரூபாய்க்கு விற்றாதான் வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னும் போது 5 ரூபாய்க்கு நஷ்டத்தில் விற்று வந்தாரு. மீதி காசை யாரும் கொப்பனாடா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபரை பார்த்து கேட்க வேண்டும் எனக்கு இப்போ தோணுது. இருந்தாலும் நான் அப்படி கேட்க விரும்பலை. விவசாயிகள் ஏன் இந்த அளவுக்கு தோற்று போகிறாங்க அப்படின்றதுக்கு எங்கள் அண்ணன் ஒரு அழகான விஷயம் சொன்னேன். அது வந்து இப்போ ஆர்மியில் இருக்காங்க வந்து என்ன சொன்னால், வாழையை வந்து வெட்டி நிலக்கோட்டையில் போட்டு வந்து கம்மியான ரேட்டுக்கு தாண்டா போச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னான், விவசாயி எந்த இடத்துல தோற்று போகிறான்னா, விவசாயி வியாபாரி ஆகாதனால தாண்டா தோற்று போகிறான், நம்ம என்னைக்கு வியாபாரி ஆகிறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனோம். ஏன்னா நம்மளே வந்து வியாபாரியாக ஆகணும். இப்போ ஒரு தக்காளி வந்து நம்ம ஒரு வியாபாரிகிட்ட போய் 5 ரூபா நஷ்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு பதிலாக ரோட்டில் கடையை போட்டு இந்தாப்பா தக்காளி வந்து 15 ரூபாப்பா அப்படின்னு சொல்லி விற்றா மக்களுக்கும் குறைஞ்ச செலவில் வந்து கிடைக்கும், நம்மளுக்கும் ஒரு நல்ல லாபம். ஏன்னா 10 ரூபா அடக்க விலையும் போயிடும், 5 ரூபா நம்மளுக்கு லாபமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். இதைத்தான் ஒரு விவசாயி ரொம்ப அழகாகவும் ரொம்ப வேகமாகவும் வந்து சொல்கிறாரு. அதை நீங்களே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். விவசாயி முதல்ல வெக்கப்படுறத, விற்பனையில வெக்கப்படுறத விடணும். சரியா? அடுத்தது நம்ம உற்பத்தி பண்ற பொருளை யாரோ ஒரு வியாபாரி கிட்ட தள்ளிட்டு எவனாவது வித்தா விக்கிட்டு வந்த வாக்கியம் வரட்டுங்கிற அறிவே நம்மளுக்கு வரவே கூடாது. இன்னமும் நிறைய பேருக்கு நம்மளுதான் அப்படிதான் இருக்கு. பொண்ணை பார்த்தா கூட எப்படியா பிடிச்சி கொடுத்துருவோம், பிள்ளைய பார்த்தா ஏதாவது ஒரு பொண்ணை இழுத்து வச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிற அறிவிலேயே இருக்கும். மாடு முடியலன்னா கூட எங்கேயாவது தள்ளி விட்டுருவோம்னு பாக்குறோம். நெல் அரைப்பார்த்தா எவன்டா வியாபாரிட்டு தள்ளி விட்டுருன்னு பாக்குறோம். அந்த எண்ணத்துல இருந்து முதல்ல வெளியில வரணும். வியாபாரிகள தள்ளணுங்கிற எண்ணத்துல இருந்து வெளியில வந்து நீங்க என்னைக்கு வியாபாரி ஆகுறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை செழிப்பாகும். நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ற நீங்க உங்க நண்பர்கள்ட்ட கூட சும்மா கூட கொடுங்க முதல்ல 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்களா பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல தரமான கீரைகளை உற்பத்தி பண்ணணும். நிச்சயமா விற்பனையை கொண்டு போறதுக்கு வெக்கமே படக்கூடாது. சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்தீங்களா, எப்படி பெரியாம்பளை நல்லா நறுக்குன்னு சொன்னாப்லையா? இந்த மாதிரி விவசாயிகள் என்று வியாபாரியாக மாறுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கான லாபம் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களை குனிய வச்சு மற்றவே குதிரை ஏறிக்கிட்டே தான் இருப்பான். அது இல்லாமல் நம்ம மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ஒரு சட்டை 2000 ரூபாய்னாலும் எதுவும் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் கீரைக்கார மாட்டை 5 ரூபாய்க்கு 1/2 மணி நேரம் வந்து பேரம் பேசுறீங்க. இதுவும் ஒரு தவறான பழக்கம் தான். நியாயமான விலைக்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது அதுக்கு யோசிக்காமல் வந்து வாங்க. ஏன்னா எல்லா பொருளுக்கும் லாபம் வேணும். அந்த லாபத்தில் தான் அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போது லாபமே இல்லாமல் உங்களுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதும் எதிர்பார்க்காதீங்க. இதை வந்து மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சது இருக்குது. இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.